இந்த பதிவு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தவர் முதலாக ஐயா தமிழரசன் அவர்கள் தான் முன்னெடுத்தார். அது தமிழ்நாட்டு முழுவதும் தெரியும். அதன் பிறகு அண்ணன் முத்துக்குமரன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி உருவாவதற்கு முதன்மையான ஒரு மனிதராக இருந்தார். அவர் தேவையில்லாமல் கொலை பண்ணி அவருடைய மனைவியை ஒப்பாட்டியாக வச்சுன்னு இருக்கிறவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இவன் வந்துட்டு எல்லா அரசியல் கட்சியும் பற்றி விமர்சிக்கிறான். ரைட்டு, விமர்சனம் என்பது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் திருமாவளவனர்கள் நீங்கள் விமர்சிப்பது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நீ ஏன் தேவையில்லாமல் பொய்யா நீ விமர்சனிக்க பண்ணுறன்னு தான் எனக்கு தெரியல. தயவுசெய்து இதோடு நிறுத்திக்க. இதுக்கு மேலே நீ விமர்சனம் செய்த அப்படின்னாக்கா நீ யாருன்றத உலகத்தையே தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் வந்துடும். தயவுசெய்து நிறுத்திடு. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீயே ஒரு துரோகி, பச்சை துரோகி. ஒருவனுடைய மனைவியை கொலை செய்து அவன் மனைவியை நீ பப்பாட்டியாக வச்சுருக்கிற நாய் நீ. உனக்கெல்லாம் அந்த ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டும் என்னென்னா, அண்ணன் திருமாவளவனை பற்றி இப்போ சமீப காலமாக நீங்கள் அவதூறாக பேசிட்டு வரீங்க. சரி, பரவாயில்ல. அது உண்மையாக இருக்க பட்சத்தில் நீங்கள் பேசுறது நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் பொய்யான பிரச்சாரம் செய்யும்போது அது ரொம்ப மனசுக்கு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே அண்ணா முத்துக்குமரன் அவர்களை சாகடித்து தான் அவங்க மனைவியை ஒப்பாட்டியாக வச்சுருக்கிற நாய் தான் நீ. தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுத்தவர் ஐயா தமிழரசன் அவர்கள். அவரையும் நீங்கள் இது வரைக்கும் அவரை பற்றி நீங்கள் பேசுனதும் கிடையாது. அண்ணன் முத்துக்குமரன் அவர்களை பற்றி நீங்கள் பேசுனதும் கிடையாது. அவரை பொண்டாட்டியை நீ வச்சுருக்கிறிய அதை பற்றி நீ பேசுனதும் கிடையாது. ஏண்டா திருமாவளவனை பற்றி பேசுறதுக்கு உன்னோட தகுதி இருக்குது நாயை. ஏற்கனவே பறையர்கள் எல்லாருமே நாம் தமிழ் கட்சியில் இருந்தவங்க தான். ஆனால் உன்ன மாதிரி ஒரு சில நாய்ங்களால் தான் நாங்கள்லாம் வெளியே வந்த காரணமே. தயவுசெய்து இதோடு நிறுத்திக்கி. இதுக்கு மேல்ட்டு அண்ணன் திருமாவளவன் தான் எங்களுக்கு குலசாமி. நீ எல்லாம் நடிப்புக்கு சாதி வெறி பிடிச்ச நாய் நீ, பரதேசி.